இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவருடைய ரெக்கைகளின் அரவணைப்பை நீ தேடி வந்திருக்கிறாய். அவர் உனக்கு முழு நிறைவான பலனை அருள்வார். ரூத் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். ரூத் அப்படின்றவங்க மோவாபிய இனத்தை சேர்ந்தவங்க. அவங்களுடைய மாமியார் அவங்க இஸ்ரேல் அந்த வம்சத்தை சேர்ந்தவங்க. அப்போ 2 பேருக்குமே மொழி பிரச்சனை, கலாச்சார பழக்க வழக்கங்கள், இப்படி எல்லாத்திலுமே இவங்களுக்கு வேறுபாடு அதிகமா இருந்தது. ஆனா பாருங்க, ரூத்தோட வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் இழந்து போறாங்க. அவங்க கணவனை இழந்து போயிட்டாங்க. அப்ப சிறு வயதிலே அவங்க கைம்பெண் ஆயிட்டாங்க. ஆனாலும் அவங்க என்ன பண்ணல, அவங்களுடைய வழக்கத்தின்படி அவங்க தாய் வீட்டுக்கு அவங்க போகல, தகப்பன் வீட்டுக்கு போகல. மாறாக தன்னுடைய மாமியாருடைய நிலைமை பாக்குறாங்க. அவங்களும் தனிமையா இருக்காங்க. நானும் போயிட்டு அவங்க கூட யார் இருக்கிறது? அப்ப அவங்க என்ன பண்ற, நல்ல ஒரு புத்தியோட அவங்க யோசித்து, நான் கடைசி வரை என்னுடைய மாமிக்கு நான் ஆதரவாய் இருக்கணும், வயதான காலத்துல அவங்கள விட்டு விடக்கூடாது அப்படின்ற ஒரு பெரிய உயர்ந்த எண்ணத்தோட ரூத் என்ன செய்யறாங்க, அவங்க நகோமி இடத்துல நான் உங்க கூடவே இருக்கிறேன், நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்கதான் நான் இருப்பேன், நீங்க இருக்கிற ஊரு, நீங்க இருக்கிற இடம் தான் என்னுடைய இடம், நீங்க யாரை வழிபடுறீங்களோ அவரு தான் என்னுடைய கடவுள், உங்களுடைய கடவுள் தான் என்னுடைய கடவுள் அப்படின்னு சொல்றாங்க. மிகப்பெரிய ஒரு அறிக்கை அது. ஏன்னா வாழ்ந்தது கொஞ்ச காலம்தான். அந்த கொஞ்ச காலத்துல இஸ்ரேலின் கடவுளை அவங்க அறிந்து கொள்றாங்க. அறிந்து கொண்டு மட்டுமல்ல அறிக்கை செய்யறாங்க, அவர் தான் என் கடவுள் என்பதை அவங்க அறிக்கை செய்யறாங்க, ஏற்றுக்கொள்கிறாங்க. பாருங்க, இப்படி அறிக்கை செய்து ஏற்றுக்கொள்றதால எந்த வாழ்க்கையை அவங்க இழந்தாங்களோ மீண்டும் ரூத்தோட வாழ்க்கையை துளிர ஆரம்பித்து மீண்டும் ரூத்தோடைய வாழ்க்கையை கட்டி அமைக்கப்படுகிறது. அப்படி என்றால் இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மீண்டும் கட்டி அமைக்கப்படுகிறது. அப்படி என்றால் ஆண்டவர் இயேசுவை நாம் எப்பொழுதுமே அவரை விடாமல் நம்ம பற்றி கொள்வோம். அவரே நாம் தஞ்சம் என்று நாம் வரும்பொழுது ஆண்டவராலே நாம் நிச்சயமாய் கட்டி எழுப்பப்படுவோம். எதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில இழந்தோமோ அதையெல்லாம் ஆண்டவர் நமக்கு நிச்சயமாய் கொடுப்பார் என்கிற அந்த சிந்தனையோடு நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாளை மீண்டுமாய் கட்டி எழுப்பப்படுவோம் என்ற நிச்சயத்திலே இந்த நாளை துவங்குகிறோம். மீட்பர் இயேசுவிலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே.